டிவியோட செல்ல குட்டீஸ், உங்க எல்லாருக்கும் அதி சீக்கிரமாக வரப்போற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கூட சூப்பரான ஆயத்தப்படு நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் ஆண்டி இன்வைட் பண்றேன். குட்டி செல்ல பிள்ளைங்களா, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கீங்களா? இல்லை பிஸியாக போயிட்டுருக்கீங்களா? வெரி குட், பிஸியாக இருக்கணும். ஏன்னா இப்போல்லாம் ஸ்கூல் ஆரம்பிச்சிருச்சு, எல்லாருக்கும் ரொம்ப டைட்டாக இருக்கு இல்லையா? நிறைய ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க, டியூஷன் போக வேண்டி இருக்குன்னு நிறைய விஷயங்களை நம்ம செய்ய வேண்டி இருக்கு இல்லையா? வெரி குட், இப்படி தான் பிஸியாக இருக்கணும். இந்த எறும்பு பார்த்துருக்கீங்களா? எறும்பு எப்போவுமே என்ன செய்யும்? சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஏசப்பாவோட செல்ல பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? உங்களோட ஸ்டடீஸில் மற்ற எல்லா காரியத்துலேயுமே சுறுசுறுப்பாக இருக்கணும். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம ஒவ்வொரு வாரமும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்களெல்லாம் நம்ம அறிந்து கொண்டு அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்பட்டுக்கிட்டு வர்றோம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸு, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாரையும் கூட நம்ம ஆயத்தப்படுத்திட்டு வர்றோம். கரெக்டு தானே? எல்லாரும் செய்றீங்களா? கண்டிப்பா செய்யணும். சரிங்களா? ஆனா நிறைய குட்டி பிள்ளைங்கள் சூப்பரா இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களோட வீடியோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க, உங்களுடைய போட்டோஸ் அனுப்பிச்சிருக்கீங்க. நிறைய குட்டி செல்ல பிள்ளைங்க நம்ம கேட்குற பைபிள் குயிஸ்க்கு சூப்பரான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. அத்தனை செல்ல பிள்ளைகளுக்கு ஆன்டியுடைய வாழ்த்துக்கள். ஆனா எழுதி அனுப்பாதவங்க பாருங்களா, நீங்களாம் எழுதி அனுப்ப மாட்டீங்க தானே? மொபைலை நம்ம என்னென்ன விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறோம்? நிறைய தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம மொபைலை பயன்படுத்துகிறோம்ல. ஆனால் ஏசப்பாவுடைய காரியத்துக்கு கண்டிப்பாக மொபைலை பயன்படுத்தணும். ஸோ அதனால இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் உங்கள் மம்மி டேடியோட மொபைலை வாங்கி இந்த ப்ரோக்ராமில் கேட்குற இந்த பைபிள் குயிஸ்க்கு கரெக்டான ஆன்சர் சொல்லணும். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படிங்கிறத ஆன்டிக்கு நீங்க வீடியோ எடுத்து அனுப்பணும். சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு வார ப்ரோக்ராம்லயும் நீங்க எங்களை பாக்குறீங்க, அக்கா அண்ணன் எல்லாம் பாக்குறீங்க, நாங்க உங்களை பார்க்கணும்ல. சோ அதனால நீங்க என்ன பண்ணோம்? உங்களோட வீடியோஸ் எங்களுக்கு கண்டிப்பா அனுப்பிச்சு வச்சிருக்கணும். ஏன்னா நாங்க அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க. ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை டிவியில பார்க்க முடியல அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் தயவு செஞ்சு அதிசயம் டிவியோட யூடியூப்ல போய் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எனி டைம் வந்து பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ அங்கே போனோன்னா லைக் பண்ணணும், அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணணும். சரிங்களா? வெரி குட் செல்ல பிள்ளைங்களா. இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம், தேவனை ஆராதிக்க போறோம். போலாமா? ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அவர் செய்த நன்மைகளை நினச்சி அவரை துதிக்க போகிறோம். அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாமா? நம்ம எல்லூரன் தேவனை துதிக்க போகிறோம். இப்போ கைகளை தட்டி அவரை துதிப்போமா? அவர் நம்மளை பலவானாய் மாற்றின தேவனா இருக்கிறார். அதை துதிப்போமா? கரங்களை தட்டி. பாடுவோமா? பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவானாய் என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்று சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் சொல்வோமா? யெஷூரன் எனக்காக யாவரும் செய்தார்.
யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. கரங்களை தட்டி பயப்படாதேன்னு நம்மளை இயேசுப்பா சொல்றாரு. நம்மளை பார்த்து எந்த காரியத்துக்கும் நீ பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன்னு சொல்றாரு. நீங்க எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்துட்டு இருந்தா இப்போ நான் சொல்றேன், இயேசுப்பா சொல்லியிருக்கிறாரு நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம பயப்படாம தைரியமா இருப்போம். அவர் துதிச்சு பாடலாமா? பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. பயப்படாதே என்றவரே, நான் உன்னை மறவேன் என்றவரே. சந்ததி மேலும் ஆவியையும் சங்காரத்தின் மேல் ஆசியையும், சந்ததி மேலும் ஆவியையும் சங்காரத்தின் மேல் ஆசியையும் ஊற்றி ஊற்றி நிறைந்தவரே. ஊற்றி ஊற்றி கரங்களை தட்டி யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் திருப்பி சொல்லலாமா? யெஷூரன் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. பக்கத்துல பார்த்து யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். பலவான என்னை மாற்றினவர், நீதிமான் என்று அழைக்கின்றவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்ற சத்துருவை துரத்துபவர். எனக்காக யுத்தத்தை செய்கின்றவர், முன்னின்ற சத்துருவை துரத்துபவர். இஸ்ரவேலின் மகிமையவர், இஸ்ரவேலின் மகிமையவர். யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. யெஷூரன் எனக்காக யாவும் செய்து முடிப்பவரே. சத்தமா சொல்லலாமா? யெஷூரன் எந்தன் துதிகளில் வாசம் செய்பவரே. ஆமேன். அவர் யெஷூரனாக இருக்கிறார். நமக்காக நம்மளோட காரியங்கள் எல்லாத்தையும் அவர் வாய்க்க பண்ணுறாரு. நம்ம கேட்குற காரியங்களை அவர் செய்து முடிக்கிறாரு. சரி, இப்போ நம்ம இன்னொரு பாட்டை பாடி இயேசுப்பா துதிக்கலாமா? எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமென்னு சொல்லுவோமா? அவருக்கு இருக்கிற நாமங்கள் 1000 நாமங்கள் இருக்குது. அந்த எல்லா நாமங்களும் இயேசுப்பாக்கு பொருத்தமான நாமங்கள். அவரை துதிப்போமா? கரங்களை தட்டி எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேசர் பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. கரங்களை தட்டி அவர் எல்ரோஹி நாமம் உள்ளவர், நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். அவரை துதிப்போமா? எல்ரோஹின்னு சொல்லி துதிப்போமா அவரை? எல்ரோஹி நாமம் உள்ளவர், எங்களை காண்கின்ற தேவனா. எல்ரோஹி நாமம் உள்ளவர்,
காண்கின்ற தேவனாம். எல்லெல்லோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்றாகுமே. எல்லெல்லோ நாமத்தை உடையவர் என்பது அதி உன்னத தேவன் என்றாகுமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. கரங்களை தட்டி ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையோ உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையோ உமக்கு பொருந்துமே. கரங்களை தட்டி அவரை துதிப்போமா? அவர் என்றென்றும் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். அவரை துதிப்போமா? கரங்களை தட்டி என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லாம் என்று அழைக்கிறோம். என்றென்றும் உயிரோடு இருப்பவர் எல்லாம் என்று அழைக்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் ஏகோவா ஷமா என்று சொல்கிறோம். நமக்கென்றும் துணையாய் நம்மோடு இருப்பதால் ஏகோவா ஷமா என்று சொல்கிறோம். ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. 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 எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. எத்தனையோ நாமங்கள் தேவனே, அத்தனையும் உமக்கு பொருந்துமே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே. இன்னொரு முறை சொல்லலாமா? ஏகோவா தேவனே, கரங்களை தட்டி பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஏகோவா தேவனே, எபினேச பிரபுவே, இம்மானுவேலரே இயேசுவே. ஆமென். அவர் ஏகோவா தேவனா இருக்கிறார், எபினேச பிரபுவா இருக்கிறார், இம்மானுவேலரா இருக்கிறார். இம்மானுவேல் நம்மளுடைய கர்த்தர், நம்மளோடே இருக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம கூப்பிட்ற அப்போலாம் அவர் பதில் கொடுக்குற தேவனா இருக்கிறாரு. அவரை துதிப்போமா? கொஞ்ச நேரம் அவரை துதிப்போம். அவர் செய்த நன்மைகளை நினச்சி அவரை துதிப்போமா? அது எல்லாத்தையும் ரீகால் பண்ணி ஏசப்பா துதிங்க. ஏசப்பா, ஏசப்பா என்னை பாதுகாத்தீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா என் கூடயே இருந்தீங்களே, உமக்கு நன்றி. நான் கூப்பிட்றப்போலாம் எனக்கு பதில் சொன்னீங்களே ஏசப்பா, பதில் கொடுத்தீரே ஏசப்பா, உமக்கு நன்றி. ஏசப்பா நீர் ஏகோவா தேவனாக இருந்தீரே ஏசப்பா, எபினேச பிரபுவாக இருந்தீரே ஏசப்பா. ஏசப்பா இம்மானுவேலரா ஏசப்பா என்னோடே இருந்தீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏகோவா ஈரே, நீர் என் தேவனாம் சொல்லி துதிப்போம். கரங்களை உயர்த்தி ஆராதனை
செலுத்துகிறோம் ஏசப்பா. ஆராதனைகளை செலுத்துகிறோம் ஏசப்பா. நீர் என் நோய்கள் சுமந்து கொண்டீர். நீர் எந்தன் மருத்துவரே. 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 இனி என்னுள் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். இனி என்னுள் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். என்னுள் கலக்கமில்லை. நீர் எல்லாமே பார்த்துக் கொள்வீர். ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. என் கூட இருந்தார் ஏசப்பா. நீங்கள் எங்கள் கூட இருந்தால் ஏசப்பா எங்களுக்கு எந்த கலக்கமும் இல்லை ஏசப்பா. ஏசப்பா எங்கள் நோய்கள் எல்லாத்தையும் நீங்கள் குணமாக்கி இருக்கிறீங்களே ஏசப்பா, சுகப்படுத்தி இருக்கீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீர் எகு ஐயரையா இருக்கிறீரே ஏசப்பா. ஏசப்பா நீர் ஆயிரங்கள் சிறந்த தேவனாக இருக்கிறீரே ஏசப்பா. உம்மை போல வேற தேவன் இந்த உலகத்தில் இல்லையே ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா. அவரை துதிப்போமா, நல்லவர்னு சொல்லலாமா? கைகளை உயர்த்தி ஏசப்பா நீ நல்லவர் ஏசப்பா. நல்லவர் ஏசப்பா. நீ நன்மை செய்த தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் துதிகள் எல்லாத்துக்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர் ஏசப்பா. ஏசப்பா எல்லா கணத்திற்கும் நீர் பாத்திரராக இருக்கிறீர் ஏசப்பா. நீர் மகிமையான தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. துதிக்கிறோம் ஏசப்பா. கரங்களை உயர்த்தி ஏசப்பா துதிங்க. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து
சேர்த்து சொல்லுவோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. புகழும் மேன்மையும் இயேசுவுக்கே. வாழ்கவே இயேசுவே, வல்ல நாமம் வாழ்கவே. நீர் வாழ்கவே இயேசுவே, வல்ல நாமம் வாழ்கவே. அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா இயேசுவே. நீர் வாழ்கவே இயேசுவே, வல்ல நாமம் வாழ்கவே. 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 மகிமையே மாட்சியே, மகிமையே மாட்சியே, மகிமையே மாட்சியே, மகிமையே, மகிமையே. சப்பா உமக்கு மகிழை செலுத்துகிறோம் ஏசப்பா, மகிமைகளை செலுத்துகிறோம் ஏசப்பா. ஏசப்பா நீர் உயரமும் உன்னதமாக இருக்கிறீர் ஏசப்பா, உன்னதமான தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறீர் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா உங்களை 24 மூப்பர்களும் ஏசப்பா 4 ஜீவன்களும் ஏசப்பா ஓயாமல் துதிப்பார்கள் ஏசப்பா. ஏசப்பா நீர் அந்த மாதிரி ஏசப்பா. ஏசப்பா எங்களோட துதிகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களுக்கும் கற்றுத்தாங்க ஏசப்பா. உண்மை எப்படி துதிக்கணும்னு ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. ஏசப்பா எங்களோட ஆராதனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க ஏசப்பா. ஏசப்பா எங்கள் மூலமாக ஏசப்பா நீங்கள் மகிமைப்படுங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் போகிற ஸ்கூல்ல ஏசப்பா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நடுவில் ஏசப்பா. ஏசப்பா இதை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்க லைஃப்லையும் ஏசப்பா, அவங்க லைஃப்பை ஏசப்பா நீங்கள் தண்ணியை எடுத்து ஏசப்பா நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களை யூஸ் பண்ணுறீங்களே ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா அந்த 4 ஜீவன்கள் ஏசப்பா உங்களை எப்படி ஏசப்பா 24 hours ஏசப்பா ஓயாமல் துதிக்கிறாங்களே ஏசப்பா, அது போல் ஏசப்பா நாங்களும் உங்களை துதிக்க ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. கேட்போமா ஏசப்பாட்ட, ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. ஏசப்பா நாங்கள் உண்மையாக ஏசப்பா உங்களை துதிக்க ஏசப்பா நீங்கள் கற்றுத்தாங்க ஏசப்பா. ஏசப்பா ஏசப்பா உண்மை துதிக்க ஏசப்பா எங்களுக்கு கற்றுத்தாங்க ஏசப்பா. நீ நல்லவர் ஏசப்பா. ஏசப்பா உங்கள் பிரசத்தினால ஏசப்பா உங்கள் பிரசனத்தினால ஏசப்பா இந்த இடத்த நீங்கள் மூடி இருக்கிறீங்களே ஏசப்பா, உண்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா.
நீர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்களை செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஏசப்பா, இவ்வளோ நேரம் ஏசப்பா நீங்கள் எங்கள் துதிகளை ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா. ஏசப்பா, எங்கள் மத்தியில் வாசம் செஞ்சு ஏசப்பா நாங்கள் துதிக்கிறத நீங்கள் பார்த்து ஏசப்பா நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களே ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இன்றைக்கும் ஏசப்பா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஏசப்பா நீங்கள் ப்ளெஸ் பண்ணுங்க ஏசப்பா. வரப்போகிற ஒவ்வொரு செஷன்ஸையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இது மூலமாக எல்லாரும் ஆசீர்வதிக்க நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த ப்ரே செஷனுக்கு வந்திருக்கோம். இந்த ப்ரே செஷனில் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசப்பா கிட்ட நம்ம கேட்க போகிறோம். ஏசப்பா நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம ஏசப்பாட்ட கேட்க போகிறோம். நம்ம கேட்டால் ஏசப்பா தருவாங்க, ஏசப்பா செய்வாங்க. ஜெபத்தினால எதையும் சாதிக்கலாம் அப்படின்ட்டு நிறையா பெரிய பாஸ்டர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 நாளாகவும் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி, அதாவது நம்மளை தாழ்த்தி ஏசப்பாவோட முகத்தை தேடினா நம்மளுடைய தேசத்துக்கு ஏசப்பா சேமத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம நம்மளை தாழ்த்தி ஏசப்பாட்ட ஜெபிக்க போறோம். நம்ம எதுக்காக ஜெபிக்க போறோம்னா, மீண்டும் கொரோனா நம்ம தேசத்துல பரவுது. அது ஏசப்பா தடுக்கணும். அதுக்காக ஜெபிக்க போறோம். ஏன்னா நம்ம தேசத்துக்கு சேமம் வரணும். நிறைய பேர் கொரோனால ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்க, நிறைய உயிரிழப்பு வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் உயிரிழப்பு வரும், பாதிப்பு வரும்னா அது ஒரு நல்லா இருக்காது, சேமமா இருக்காது. அதனால நம்ம தேசத்துக்கு சேமம் வரணும், நம்ம தேசத்துக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ ஜெபிக்க போறோம். நம்ம அண்ணா ஜெபிப்பாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து நல்லா ஊக்கமா ஜெபிங்க. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்பாங்க. சோத்திரம் 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 சீக்கிரமாக இருக்கும்படி நாள் சுத்திக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவனே, அப்பா கேட்ட வாசப்பா குறிப்பும்படி ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே எங்கள் தேசத்துக்கு அப்பா தேவன் தமிழ் சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் இப்ப நாங்கள் தாழ்த்தி விரும்பியாக்குகிறோம் அப்பா. எங்களை தாழ்த்தி அப்பா ஆண்டவரே எங்களுடைய சப்பா முன் சேர்ந்திருந்த பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் சப்ப விலகி வரும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் சப்ப முன்னாடி செய்த பாவத்தை விட்டு வருவோம் அப்பா ஆண்டவரே. அப்பா நாங்கள் சப்ப எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா அப்பா உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவன் தாமே அப்பா எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக ராஜா. எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் நிமித்தம் தேசத்துல அப்பா அந்த கொரோனா வைரஸ் வந்திருந்தால், எங்க பாவத்து நிமித்தம் இந்த கொரோனா வைரஸ் வந்திருந்தால் தேவன் தாமே எங்களை மன்னிங்க ஆண்டவரே. கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை சப்பா கழுவுங்க ஆண்டவரே. அப்பா எங்கள் பரிசுத்தமாகுங்க ஆண்டவரே. அப்பா நீர் சப்பா ஆண்டவரே எங்களுக்கு ஜீவன் கொடுத்த தேவன் இவ்வளவா அப்பா அன்பு கூர்ந்தீங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இந்த சப்பா சிறிதான காரியத்தை லேசான காரியத்தை நீ செய்வீராக ராஜா. ஆண்டவரே இந்த கொரோனா தேசத்துல பரவாதபடிக்கு அப்பா அந்த கொரோனா ஆண்டவரே இதனால சப்பா மக்கள் சப்பா பயப்படாதபடிக்கு சப்பா ஆண்டவரே, இதனால சப்பா மக்கள் ஆண்டவரே அப்பா தேங்கி போகாதபடிக்கு தேவன் தாமே ஒவ்வொருத்தருக்கும் பலன் தருவீராக ராஜா. ஆண்டவரே அப்பா இதனால சப்பா ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தங்களுடைய சப்பா குடும்பத்துக்கு சப்பா ஆண்டவரே அவங்க பயந்து அப்பா இருக்கிறாங்க ஆண்டவரே. தங்களுடைய சப்பா ஆண்டவரே அப்பா பயத்தை எடுத்து போட்டு ஆண்டவரே தேவனுக்காக ஓட உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனா யாரையும் அப்பா சப்பா அது தொடாதபடிக்கு அப்பா ஒவ்வொருத்தரும் ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா அந்த கொரோனாவால சப்பா யாரும் ஆண்டவரே பாதிக்கப்படாதபடிக்கு, அதனால் மறித்து போகாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கொரோனாவை சப்பா தேவன் தாமே அழிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அழிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா
தேவன் அழிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஆண்டவரே இதனால் எதனால் உண்டாக்கப்பட்டதோ அப்பா அப்பா தேவன் தாமே அது உமக்கு மட்டும் தெரியும் அப்பா. அந்த கொரோனா வைரஸ் தேவன் அழிப்பீராக ராஜா. ஆண்டவரே இயேசுவின் கல்வாரி ரத்தத்தினாலே பாதுகாப்பா ஆண்டவரே எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி எந்த இடத்துல எந்த மாநிலத்திலும் இந்த கொரோனா வைரஸ் இந்த தொற்று அதிகமாகாதபடிக்கு ஆண்டவரை குறைந்து 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 முற்றிலுமாக அழிக்கப்படுவதை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் தாமே உங்களுடைய கிருபையை தாங்காண்டவரே. உங்களுடைய கிருபை மட்டும் போதும் ஆண்டவரே. அப்பா எப்பா எங்களுடைய பலவீனத்தில் உங்களுடைய கிருபை போதும் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில உங்களுடைய கிருபை போதும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபை எங்களை சூழ்ந்து இருக்கிறது செய்யுங்க ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸ் யாரும் தொடாதபடிக்கு யாரும் அச்சுறுத்தப்படாதபடிக்கு தேவன் தாமே நீ கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தருக்கும் தேவன் தாமே ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இனி யாரையும் தொடாதபடிக்கு தேவன் தாமே தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் இசப்பா விலகி வர உதவி செய்யுங்க ஆண்டவரே. இனி இசப்பா இந்த கொரோனாவால இசப்பா எங்கள் தேசம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய தேசம் பொருளாதாரம் ஆண்டவரை வீழ்ச்சி அடையாதபடிக்கு எங்கள் தேசம் ஆசீர்வதி என் தேவன் தாமே அப்பா எங்க தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா ஒரு விஷயம் எங்களை மன்றாடுகிறோம் ஆண்டவரே. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு அதுபடி சேவை நன்றி செலுத்துங்க அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீங்களே நல்ல தகப்பனே. ஆமென். நம்மளுடைய ஜெபத்தை ஏசப்பா கேட்டாங்க விசுவாசித்து ஏசப்பா ஸ்தோத்திரிப்போமா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ அடுத்தபடியா இன்னொரு குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். இலங்கை தேசத்துல இப்போ எல்லாருக்குமே தெரியும் ஒரு பார்ட்டி வந்திருக்கு, அதாவது ஒரு பஞ்சம் வந்திருக்கு. அங்க வந்து பொருளாதாரம் வந்து சீர்குலைஞ்சு போயிருக்கு. அதுல இருந்து அந்த இலங்கை தேசம் வந்து மீண்டு வரணும். அப்புறம் அங்க நடக்கிற அந்த தொழில்கள் பிஸ்னஸ் அப்புறம் சின்ன சின்ன கடை வச்சிருக்கிறவங்க அவங்க எல்லாருமே ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்க போறோம். அப்புறம் ஜனங்களுக்கு வந்து சமாதானம் உண்டாகணும், அதுக்காக ஜெபிக்க போறோம். எல்லா ஜனங்களுக்கும் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படணும். ஒருத்தருக்குமே ஒரு குறைவும் இருக்கக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேளையிலே இயேசுப்பா இலங்கை தேசத்தை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா இலங்கை தேசத்துல இயேசுப்பா நடக்கிற இயேசுப்பா இந்த தகப்பன் இயேசுப்பா பஞ்சத்தை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே இயேசுப்பா நீ சொல்லியிருக்கிறீங்க கடைசி நாட்கள்ல பஞ்சம் வரும்னு சொல்லியிருக்கிறீங்க. இயேசுப்பா கர்த்தாவே இந்த இலங்கை தேசத்திலே கர்த்தரை கண்ணோக்கி பார்ப்பீராக. அப்பா ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக. கர்த்தாவே தயவாய் மனம் இறங்குங்க இயேசுப்பா. இயேசுப்பா அந்த தேசத்துல எத்தனையோ குழந்தைகள் இருப்பாங்க இயேசுப்பா. எத்தனையோ இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுப்பா கர்ப்பிணி பெண்கள் இருப்பாங்க இயேசுப்பா. அவர்களுக்கு எல்லாமே இயேசுப்பா ஸ்தோத்திரம் உணவு தேவைப்படும் இயேசுப்பா. இயேசுப்பா கர்த்தாவே இயேசுப்பா அவர்களுக்கு எல்லாம் தகப்பனே எல்லா தேவைகளையும் சந்திக்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. அங்க இயேசுப்பா வேலை வாய்ப்பு இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வேலை வாய்ப்பை கட்டளையிட முடியாது. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க இயேசுப்பா. வானத்தை திறந்து தகப்பனே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது செபிக்கிற கர்த்தாவே நீங்க அது செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. கர்த்தாவே அதே போல கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் அங்கே தகப்பனே இயேசுப்பா சிறு சிறு வேலை செய்கிற சிறு சிறு பிசினஸ் செய்கிற ஒவ்வொருவரும் இந்த கரங்களை புகழ்த்து ஜெபிக்கிறோம். இவர்களை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. அவர்கள் கைகளின் தகப்பனே இயேசுப்பா தேவைகளை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிற கர்த்தாவே இயேசுப்பா. அவர்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இயேசுப்பா இயேசுப்பா ஸ்தோத்திரம் நன்கு பெருகவும் தகப்பனே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் இயேசுப்பா. கர்த்தாவே தயவாய் கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஜனங்களுக்கு மனம் இறங்குவீராக. கர்த்தாவே நீங்க அதை செய்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அங்க இருக்கிற பொருளாதார வீழ்ச்சியை கர்த்தரை கண்டிருக்கிறீங்க இயேசுப்பா ஸ்தோத்திரம். அந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இயேசுப்பா அவர்கள் மீண்டும் எழும்ப கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அங்க இருக்கிற பொருளாதாரம் தகப்பனே இயேசுப்பா மீண்டுமாய தகப்பனே எல்லாம் தகப்பனே இயேசுப்பா நல்ல சீர்நிலைக்கு வர கர்த்தர் உதவி செய்யுங்க இயேசுப்பா. அப்பா நீ சீர்படுத்துகிறா இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எதுவும் செய்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. பொருளாதாரம் தகப்பனே மீண்டுமாய் எழும்ப போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே இயேசுப்பா. வேலை வாய்ப்பு கிடைக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுப்பா. எல்லா சிறு தொழில் பண்ணுகிறவர்களை கர்த்தரை நீங்க ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் மீண்டுமா இயேசுப்பா. அந்த தேசம் இயேசுப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செழித்தோங்கி நிற்க கர்த்தர் உதவி செய்ய முடியாது செபிக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இயேசுப்பா ஸ்தோத்திரம். கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டா நீங்க சொல்லிருக்கீங்க கர்த்தாவே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரை கட்டளையிட முடியாது செபிக்கிற இயேசுப்பா. கர்த்தாவே இயேசுப்பா உங்களுடைய ஆசீர்வாதத்தை தந்து அவர்கள் வேதனை எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போட போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த கிருபைக்காக நன்றி, இரக்கத்திற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். இந்த வேளையிலும் நம்ம ஜெபித்த எல்லா குறிப்புகளுக்காகவும் கர்த்தர் பதில் தந்துருவாங்க நம்ம விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஸ்தோத்திரிக்கிறோம்.
டேய் சாம், ஆ என்னடா பண்ற? பசிக்கலையாடா உனக்கு? பசிக்குதாண்டா. என்னடா இப்போ உனக்கு வேணும்? டேய் எவ்வளவு நேரம் ஆச்சுடா ஆர்டர் பண்ணி? பசி எதுக்குடா? ஏதாவது பண்றா எனக்கு. அது என்னடா நீ எப்போ பார்த்தாலும் சாப்பாடுல தான் இருப்பியா? நியூஸை பார்த்தியா இல்லையா நீ? இல்லையே நான் பார்க்கல. என்னது? என்னடா நியூஸை பாடுறா, உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் வாரான்டா. அப்படியாடா? ஆ டேய் என்ன வர்ற? எனக்கும் சொல்றா, எனக்கு புரியாதுடா, நீ சொல்றா. எனக்கே புரியல, வாரம் மட்டும்தான் புரியுது. ஆனா நிறைய ஜனங்க செத்துட்டு இருக்காங்களாம். ஐயோ, சாப்பாடு அப்புறம் அப்ப அவங்களுக்கு சாப்பாடுடா? அதான் சாப்பாடுக்கு வெளியூர் தான் போனோம் அவங்க. ஐயோ, அப்போ பசிக்கும்ல உங்களுக்கும்? பசிக்கும் தான். குழந்தைங்களாம் இருக்கு, குழந்தைங்களாம் என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல. அதான் போட்டுட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருந்தா நீ சாப்பாடுன்னு இங்க விட்டு கேட்டு இருக்க. டேய் இப்ப என்னடா பண்றது? அதான் தெரியல, நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி பாரு, நீ கொஞ்ச நேரம் பாரு, எவ்வளோ ஜனங்க பாரு, எவ்வளோ பில்டிங்ஸ்லாம் பாரு ஊந்துட்டு இருக்குது. ஐயோ ஆமாடா, எனக்கும் பயமா இருக்குடா. இதுக்கு என்ன சொல்லிச்சுன்னு தெரியலையே. எனக்கு ஒரு ஐடியா தெரியும் சாமி. சொல்லு கேப்போம். சொல்லிட்டா? சொல்லிடவே. இந்த மாதிரி வார்லாம் நடக்குது இல்ல? ஆமா. அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணணும்? என்ன பண்ணணும்? நம்ம தேசங்கள்லாம் இருக்குல்ல, இருக்கு, அந்த சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் சாமி. தேசத்துக்கு சமாதானம் வரணும்னு. சமாதானம்னா புரியல, தெளிவா சொல்லு. சமாதானம்னா ஒருத்தவங்க அன்பா இருக்கணும். எப்படி சொல்றது, ஷேரிங்கு, நல்லா ப்ரே பண்ணணும், நல்லா பைபிள் ரீட் பண்ணணும், நல்லா பீப்புள்ஸோட நல்லா ஃப்ரீயா இருக்கணும். ஓ சரி. நீ பண்ணுவியா சாமி? நம்ம நிறைய பண்ணிருக்கோம். பொய் சொல்லாத. இல்ல பொய் சொல்றேன்ட்ட, நான் நிறைய ஷேர் பண்ணுவேன். அப்படியா? ஆமா. இப்போ இந்த சண்டை போடுறாங்கல்ல, அம்மா போடுறாங்க, நீ என்ன பண்ற இப்போ? நான் என்ன பண்றேன், டிவி பார்த்துட்டு இருக்கிறேன். டிவி மட்டும் தான் பாப்பியா? டிவி மட்டும் தான் பார்க்க முடியும். நாங்க போய் சண்டையா பண்ண முடியும்? ஏய் சாமி, இப்ப சொன்னேன் நானு. நீ இப்பதான் சொன்ன, நான் இப்பயே பண்ண முடியுமா? பண்ணுடா, வீட்டுக்கு போயிட்டு நம்ம பண்ணலாம். சரி பண்ணுவோம். சரியா? இப்ப எங்க நான் சாப்பாடு வர மாட்டேங்குது. தெரியுதுல்ல, உட்காரு சாப்பிட்டு கிளம்புவோம். இல்ல நான் போய் ப்ரே பண்ண போறேன். நீ வேற சொல்லிட்டல இந்த மாதிரி சண்டை நடக்குதுன்னு. ஆமா, அதனால நான் போறேன் சாமி. எனக்கு சாப்பாடுலாம் வேணாம் சாம். சாப்பாடு வேணாமா? ஆமா, நான் போய் சமாதானத்துக்காக தேசத்துக்காக ப்ரே பண்ண போறேன் போயிட்டு. டேவிடே, நல்ல சாப்பாடு மிஸ் பண்றோம் பாத்துக்கோ. ஐயோ வேணாம் சாமி, நான் போறேன். எனக்கு ப்ரேயர் தான் முக்கியம் சாமி. சரி ஓகே, நீயே போற, நான் என்ன பண்றது, வரேன் இரு. நானும் நீ ஒரு நம்ம போய் சேர்ந்தே பண்ணலாமா? சேர்ந்து பண்ணுவோம் டேவிடே. எதுக்காக நம்ம இப்ப பண்ண போறோம்? நான் சண்டை போடுறாங்கல்ல தேசத்துக்கு. ஓகே சாம், போலாமா? போலாம் டேவிட், வா போலாம். ஹலோ குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இன்றைக்கி மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ இப்போ கூட நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செஷனுக்கு வந்திருக்கோம். என்னது? எஸ், மெசேஜ் தான். ஏசப்போட வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம். ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம பயபக்தியோடு இருக்கணும். பயபக்தியோடு ஏசப்பா நம்மக்கிட்ட என்ன பேச போகிறாங்க அப்படின்றத கேட்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன பண்ணணும்? நோட்ஸ் எழுதி வச்சுக்கணும். ஸோ எல்லோரும் பைபிள் இருக்கவங்க கிட்ட பைபிள் நோட் புக்லாம் இருக்கா? நோட் புக் பென்லாம் ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. சீக்கிரம் போய் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து உட்காருங்க. நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம் சொல்லலாமா? எதை பற்றி பார்த்துட்ருக்கோம்? நம்ம கடைசி காலத்தின் அடையாளங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். கடைசி காலத்தின் அடையாளங்கள் வாரம் நம்ம ஒன்று பார்க்குறோமா? நான் போன வாரம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்? என்ன அடையாளம் பற்றி? அன்பு தணிந்து போகும் சொன்னேன்னா. ஸோ இன்றைக்கும் நம்ம கடைசி காலத்தில் ஒரு அடையாளத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னதுன்னு பார்க்கலாமா? எல்லாரும் பைபிள் எடுத்துகிட்டு வந்தாச்சா? ஓகே. ஸோ மேத்யூ சாப்டர் 24 verse 6. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. திருப்பியும் வாசிக்கலாமா ஒரு தடவை? நல்ல வார்த்தையை நல்லா கவனிங்க. ஏசப்பா இதுல இருந்து நம்மளுக்கு எந்த அடையாளத்தை பத்தி, கடைசி காலத்துல என்ன அடையாளத்தை பத்தி ஏசப்பா சொல்ல போறாருன்ட்டு நம்ம வாசிக்க போறோம். ஸோ இந்த வசனத்தை நல்லா கவனிங்க, ஓகேவா? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்ன சொல்கிறாரு? யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நம்ம நிறைய வார் பற்றிலாம் இப்போ கேள்விப்படுறோமா? கரண்ட்டாக இருக்கும், கரண்ட் டேஸில் நிறைய யாராச்சும் சண்டை போடுறது. ஆமாம், உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறத பற்றி நம்ம கேள்விப்பட்டுட்ருக்கோம். ஸோ உக்ரைனும் ரஷ்யாவும் சண்டை போடுறத பற்றி கேள்விப்பட்டுட்ருக்கோம். ஸோ யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் பற்றி நம்ம கேள்விப்படுறோம். கரெக்டாக? யுத்தம்னா என்னது?
ஒரு தேசம் இன்னொரு தேசமோட சண்டை போடுறது. ஓகேவா? யுத்தம் வந்து மனிதன் உருவான காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே யுத்தம்ன்ற ஒரு விஷயம் வந்து கான்ஸ்டன்டா இருக்கிறது தான். ஏன் இந்த யுத்தம் நடக்குது, எதுக்காக நடக்குது அப்படின்னா, யுத்தம்ன்ற ஒரு விஷயம் வந்து மனிதன் உருவானதுல இருந்து இப்போ வரைக்கும் கான்ஸ்டன்டா ஒரு விஷயம் தான். அது மட்டும் இல்லாம யுத்தம் வந்து ரொம்ப கொடூரமானது, பேரழிவு. யுத்தம்னா சண்டை. இப்போ நான் சண்டைனா எது, ரெண்டு பேருக்குள்ள வருது சண்டை. ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் தாக்கிக்கிறது வந்து அதுக்கு பேரு யுத்தம். ஓகேவா? சோ யுத்தம்ன்ற வந்து கொடூரமானது மற்றும் பேரழிவு. பேரழிவுனா என்னது, ரொம்ப நிறைய அழிவுகள், நிறைய லாசஸ் நடக்கும் அந்த கண்ட்ரிக்கு, அதுதான். ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஏசப்பா இங்க என்ன சொல்றாங்க, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளும் நீங்க கேள்விப்படுவீங்கன்றாங்க. நீங்க கேள்விப்பட்டாலும் படுவீங்கன்னு சொல்லல. ஸோ கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம், யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளை பத்தியும் நம்ம என்ன பண்ணுவோம், கேள்விப்படுவோம். ஓகே, இந்த யுத்தத்தை பத்தி இன்னொரு இடத்துல கூட தெளிவா போட்டிருக்கு. அதாவது கடைசி காலத்துல கண்டிப்பா மரணம் வரும். அந்த மரணம் வந்து எப்படிப்பட்டதா இருக்கும், யுத்தத்தினால வரும் அப்படின்னு போட்டிருக்கு. அது எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ரெவலேஷன் சாப்டர் 6 verse 7 and 8. அதுல பாத்தீங்கன்னா, ஒரு குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். ஸோ ஒரு குதிரையை இங்க பாக்குறாங்க, யோவான் தாத்தா இங்க ஒரு குதிரையை பாக்குறாங்க. அதுக்கு மேல ஏறி இருந்தவங்களுக்கு மரணம் என்று பெயர். பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகத்தினாலும். ஸோ இங்க என்ன, நிறைய விதத்துல இந்த மரணம் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, இங்க பட்டயத்தினாலும். பட்டயத்தினாலும்னா, பட்டயம்னா என்ன, மம்மி வந்து கட் பண்ணும்போது குக்கிங்லாம் சமைக்கிறதுக்கு கட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கத்தியா? இல்ல, அது கத்தி. பட்டயம்ன்றது வந்து போர், யுத்தத்திற்கு யூஸ் பண்றது பேர் தான் பட்டயம். ஓகேவா? ஸோ பட்டயம் வந்து கொல்லும். கரெக்டா? இப்போ நம்ம பட்டயத்தை எடுத்துட்டு போருக்கு போகணும்னா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, அடிச்சு கொல்லுவாங்க. அதுதான் போர், அதுதான் யுத்தம். ஸோ பட்டயத்தினாலும் அப்படிங்க குறிக்கிறது வந்து யுத்தம் தான். ஓகேவா? ஸோ யுத்தத்தினால என்ன ஆகுமா, கடைசி காலத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, மரித்து போவாங்க. எப்பெல்லாம் யுத்தத்தை பத்தி நீங்க கேட்குறீங்களோ அப்பெல்லாம் நீங்க ஏசப்போட வருகை சமீபமா இருக்கிறது, இது ஒரு கடைசி காலத்தின் அடையாளம் என்று நீங்க என்ன பண்ணணும், உங்க மண்டையில உங்க மைண்ட்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கணும். சரி, எதுக்கு இந்த யுத்தம் நடக்குது? இப்போ யுத்தம் நடக்குதுன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். கரெக்டா? எதுக்கு இந்த யுத்தம் நடக்குது அப்படின்னா, ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 1 and 2, யாக்கோபு 4:1-2 வாசிச்சிங்கன்னா அதுல தெளிவா போட்டிருக்கு, மனுஷனுடைய பேராசை. அது வாசிக்கலாமா நம்ம அந்த வசனத்தை? உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது, உங்கள் அவயங்களிலே போர் செய்கிற இச்சைகளில் நல்லல்லவா? சோ நம்ம எதுக்கு யுத்தம், எதுக்கு சண்டை போடுறோம், இங்க என்ன சொல்றாங்க, எதனால வருகிறதா, நம்மளுக்குள்ள இருக்கிற பேராசை, பொறாமை. இப்போ ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியோ சண்டை போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தேசம் என்ன பண்ணுமா, அந்த இப்போ ஒரு தேசம் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு தேசம், அதுக்குள்ள நிறைய பொருள் இருக்கு, நிறைய அது உயர்ந்து இருக்கிற ஒரு தேசம்னு வச்சுக்கோங்க. இந்த தேசம் ஏன் அங்க போய் அங்க தாக்குதல் பண்ணுது? ஏன்னா இது வந்து அங்க பேராசை, பொறாமை, அவங்களுக்குள்ள நிறைய ஒரு இந்த தேசம் வந்து ஏன் போய் தாக்குதல் பண்ணுதுன்னா, இவங்க வந்து ஏற்கனவே ரிச்சா இருக்காங்க. ஸோ இதை நம்ம கைப்பற்றிட்டோம்னா இவங்களும் பணக்காரங்களா ஆயிடலாம். அதுதான். ஸோ பேராசை, மனுஷனுடைய பேராசைனாலவும் மனுஷனுடைய பொறாமை, அந்த இச்சையினாலதான் என்ன பண்றாங்க, இந்த போர் நடக்குது. அது மட்டும் இல்லாம இப்போ ஒருத்தவங்க அடிக்கிறாங்க போர்ல, நம்ம சும்மா இருப்போமா? இந்த தேசம் இருக்காது. இதுவும் என்ன பண்ணும், திருப்பியும் அடிப்பாங்க, திருப்பி சண்டை போடுவாங்க, குண்டு வீசுவாங்க. ஸோ அதனால இது என்ன பண்ணும், ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. ஸோ அந்த டிசையர், நம்ம வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுக்கணும், அவங்க மட்டும் அடிக்கிறாங்களே நம்மளும் தாக்கணும் அப்படின்ற ஒரு டிசையருக்காகவும் என்ன பண்றாங்க, இங்க ஒரு போர். அந்த தான் ரீசன் ஆக்சுவலி. அதனால்தான் போர் நடக்குது. இப்போ இந்த மாதிரி போர் நடக்கும்போது ஏசப்பா நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க யுத்தங்களின் செய்திகளையும் நீங்க கேள்விப்படுவீங்க, இந்த மாதிரி நீங்க யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏசப்பா. அப்படி கேள்விப்பட்ட பிறகு நம்ம என்ன பண்ணணும்ன்றாங்க ஏசப்பா. நீங்க மத்தேயு எடுத்து வாசிங்க, மத்தேயு 24:6 அது வாசிக்கலாமா? யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஸோ நம்ம இப்போ யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம என்ன பண்றோம், இப்போ கேட்டுட்டு இருக்கோம். கரெக்டா? அது மட்டும் இல்லாம செகண்ட் ஏசப்பா என்ன சொல்றாரு, கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். இப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்ம பயப்படக்கூடாது. இப்ப பாத்தீங்கன்னா யுக்ரைனே எடுத்துக்கோங்களேன். யுக்ரைன் தேசத்துல இப்ப எல்லாரும் எப்படி இருக்காங்க,
ரொம்ப பயந்து பதட்ட நிலைமையில தானே இருக்காங்க. இதை நம்ம பார்க்குற நமக்கு நியூஸ் பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகுது, ஒரு பயம் வருது. கரெக்டா? ஒரு சின்ன பயம், ஒரு திகில், ஒரு கலக்கம் நமக்குள்ள வருது. கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ பயப்படக்கூடாது. நம்ம இப்போ நியூஸ் கேட்குறோம், வார் நடக்குது அப்படின்னு நியூஸ் கேட்குறோம், வார் நடந்துட்டு இருக்கு நம்ம கண்ணால பார்க்குறோம். ஆனாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இப்போ பயப்படக்கூடாது. என்ன ஏசப்பா என்ன சொல்றாரு, கலங்காதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். இப்பயே நம்மளுக்கு இந்த பயம், இப்பயே நம்மளுக்கு இந்த பயம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷனுடைய சுயரூபம், மனுஷனுடைய இருதயத்தின் சுயரூபம் வந்து வெளிப்படுது. அப்போ நம்மளுக்கு பயம் வருது. ஓகேவா? இது வந்து நான் உங்களுக்கு போன டாபிக்ல என்ன சொன்னேன், அன்பு தணிந்து போகும் சொன்னேன்னா, அன்பு தணிந்து போகும்னா இங்க அன்பு இல்லாததுனால தானே போர் வருது, யுத்தம் வருது. ஸோ அன்பு எங்க குறைஞ்சிருக்கும், இப்போ போர் நடக்குதுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு சண்டை நடக்குது. அங்க சண்டை நடக்கும் போது அடிபட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கீழே விழுந்து கிடப்பாங்க. அப்போ என்ன போர் அப்படியே ஸ்டாப் ஆயிடுமா? கண்டிப்பா ஆகாது. சண்டை என்ன ஆகாது, ஸ்டாப்பே ஆகாது. இந்த தேசம் திருப்பினா ஆகும், ஒரு குண்டை வீசும், இல்லைன்னா ஏதாச்சும் தாக்குதல் ஏற்படுத்துவாங்க. இருந்தாலும் இங்க அடிபட்டு கிடக்குறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. இருங்க அவங்க அடிபட்டு இருக்காங்க, சரி நம்ம போய் கொஞ்சம் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சண்டை போடலான்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் அங்க வந்து ஒரு மனுஷன் பிறக்கும் போதே சுய அன்புன்னு ஒண்ணு இருக்கும். கரெக்டா? நான் போன மெசேஜ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சுய அன்பை பத்தி. ஸோ அந்த சுய அன்பு கூட இல்லாதவர்களாக தான் நம்ம என்ன பண்ண போறோம், இந்த கடைசி நாட்கள்ல நிறைய பேர் இருக்க போறாங்க. அந்த இரக்க குணம், அந்த கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பாக்குறது எதுவுமே இருக்காது. அந்த அன்பே என்ன பண்ணாது, கடைசி காலத்துல இருக்கவே இருக்காது. இல்லாம தான் என்ன பண்ண போறாங்க, போர் நடக்க போகுது. போர் நடக்கும் போது அங்க அன்பு இருக்காது. ஸோ எல்லாமே கனெக்டட் தான். ஓகேவா? ஏசப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிச்சு அதை மெடிடேட் பண்ணும் போது எல்லாமே என்ன ஆகும், கனெக்டா தான் இருக்கும். ஸோ இங்க போர் நடக்குது. போர் நடக்கும்போது அது கேள்விப்படுற நம்மளுக்கு என்ன ஆகும், ஒரு கலக்கம் வருது, ஒரு பயம் வருது. ஆனா நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்க பயப்படக்கூடாதுன்னு ஏசப்பா சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே அப்படின்றாங்க. ஸோ இது எல்லாமே கண்டிப்பா நடக்கும், நிச்சயமாகவே நடக்கும் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. அதாவது நடக்கும்னு சொல்றது ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாடி சொல்றாங்க. இப்போ நானும் உங்களுக்கு சொல்றேன் இது எல்லாமே நடக்கும் அப்படின்றது. ஆனா காலம் என்ன, ரொம்ப சமீபமா இருக்கு. கரெக்டா? இதெல்லாம் நடக்கும் நான் உங்ககிட்ட சொல்றேன், இனிமேல் நடக்கும் நான் சொல்லல, நடந்துட்டு இருக்கு. இப்போ உலகத்துல கரண்டா பிரசன்ட்ல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இந்த யுத்தம். யுத்தம் வந்து இனிமேல் நடக்கும் நான் சொல்லியிருந்தேன்னா இந்நேரத்துக்கு நம்ம யுத்தத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்க முடியாது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா கரண்ட்ல நிறைய தேசம் என்ன பண்ணுது, மாத்தி அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க, யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போ காலம் ரொம்ப ரொம்ப சமீபமா இருக்கு. ஏசப்பா சொன்ன ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு அடையாளமும் என்னது, நம்மளுக்கு ஒரு அலர்ட், ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி நம்மள வந்து அது என்ன பண்ணும், ஒரு விஷயத்தையும் நம்ம யோசிச்சுட்டு நம்ம அதுக்கு அலர்ட் ஆகி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், நம்மளே தகுதிப்படுத்திக்கணும், பரலோகத்துக்கு போறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தணும். ஸோ ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. அதாவது ஸோ எப்பெல்லாம் நம்ம வார் பற்றி கேள்விப்படுறோமோ அப்போல்லாம் ஏசப்போட 2வது வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. ஏன்னா நம்ம இதை கேள்விப்படும் போது நம்ம மைண்ட் என்ன சொல்லணும், அலர்ட் பண்ணணும் நம்மளை, ஏசப்போட வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது, ஸோ ஆயத்தப்படு அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம வார் பற்றிலாம் கேள்விப்படும் போது பயப்படக்கூடாது. பயப்படாமல் என்ன பண்ணணும், நம்மளே அலர்ட் பண்ணி நம்மளை தகுதிப்படுத்தணும். அதுக்கப்புறமா என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா. இங்கே ஒரு ட்விஸ்ட் சொல்கிறார் ஏசப்பா. என்ன சொல்கிறாருன்னா, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு உடனே வராது அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து எண்ட் கிடையாது. இப்பதான் யுத்தம் நடந்திருக்கு, நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளவு பேர் இறந்துட்டாங்க அவ்வளவுதானா அப்படின்னு நினைச்சா இது கிடையவே கிடையாது, இது முடிவு கிடையாது அப்படின்றாரு ஏசப்பா. அதுக்கு பதிலா என்ன சொல்றாரு, 8வது வசனத்தை பாருங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இது முடிவில், இது முடிவு உடனே வராது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, இது எல்லாமே வேதனைகளுக்கு ஆரம்பம். வேதனைனா என்னது, கஷ்டம். இனிமேல் தான் நம்ம என்ன பண்ண போறோம், ட்ரிபுலேஷனுக்கு போக போறோம். சரி, இப்ப நம்ம இந்த அடையாளத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்ப என்ன பண்ணணும், நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ஆயத்தப்படுத்தணும். நம்ம கூட இருக்கிறவங்களும் என்ன பண்ணணும், நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்மளே ஆயத்தப்படுத்திக்கணும். இந்த அடையாளம் நம்மளுக்கு இப்ப தெரியும். கரெக்டா? இப்ப நம்ம பயப்படாம என்ன பண்ணணும், நம்மள ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்துறதுனா எப்படி, இப்ப நம்ம எப்படி நம்மளே ஆயத்தப்படுத்திக்கலாம்? ஆமா, நம்ம ப்ரேயர் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், ஏசப்பாவோட நெருங்கின உறவை வச்சுக்கணும். ஏசப்பாக்கும் நம்மளுக்கு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணணும், நம்ம அதை கைப்பற்றணும். ஓகேவா? க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னா என்னது, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவீங்க,
ஃபர்ஸ்ட் பேசுவீங்க, அப்புறம் ஒருத்தர் தெரிஞ்சுப்பீங்க, அப்புறமா தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆவீங்க. அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணி பைபிள் வாசிச்சு அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கூட பேசுகிறோம். பைபிள் மூலியமா ஏசப்பா நம்ம கூட பேசுகிறாங்க. இப்படி போகும்போது நம்ம ஏசப்பாவோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். எப்படி? அவரை பற்றி இன்னும் நம்ம அறிஞ்சிக்கணும். ஏசப்பா எப்படிப்பட்டவர், அவர் சாந்தம் உள்ளவர், அவர் வந்து தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், தெரிஞ்சுப்போம். கரெக்டாக ஏசப்பா வந்து ராஜா, அவர் இப்படி இருப்பார் இந்த நேரத்தில், அப்புறமா இப்படி ஆயிடுவார். ஸோ நம்ம ஃப்ரெண்டை பற்றி தெரியும் கரெக்டாக நம்மளுக்கு. அவள் எப்போ கோவப்படுவாங்க, எப்போ சோகமாக இருப்பாங்க, அந்த மாதிரி தான் இப்போ ஏசப்பாவே நம்ம ஃப்ரெண்ட் போல் நம்ம நினச்சி நம்ம அவர் கூட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பர்சனல் ப்ரேயர், பர்சனல் பாண்ட், ஏசப்பா கூட நமக்கும் ஏசப்பாக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு உறவு, ஒரு கனெக்ஷன் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம டெய்லியுமே பர்சனல் ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணி அவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கும் பொழுது கடைசியில் ஒன்று நடக்கும். அது என்னன்னா, நம்ம அவரை போல மாறிடுவோம். கரெக்டா? ஸோ நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், நம்ம சேஞ்ச் ஆகும். ஏசப்பா போல நம்ம மாறி ஏசப்பா நமக்குள்ள என்ன பண்ணுவாரு, நிலைத்திருப்பாரு. ஸோ காலம், இதுக்கெல்லாம் காலம் வந்து நீங்க நினைக்காதீங்க காலம் வந்து ரொம்ப தூரம் இருக்கு, ஸோ பொறுமையா பண்ணிக்கலாம். இல்லை, இப்பவே பார்த்தீங்கன்னா நான் சொல்ற அடையாளம் கரண்டா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க காலம் எவ்வளோ சமீபமா இருக்கிறது. காலம் இனி செல்லவே செல்லாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படுத்திட்டு நம்ம கூட இருக்கிறவங்களே ஆயத்தப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஆத்மாவை ஆயத்தப்படுத்திக்கணும். இப்போ உங்ககிட்ட கேட்டா நீங்க பரலோகத்துக்கு போவீங்களா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு நிமிஷம் யோசிப்பீங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஃபர்ஸ்ட் தகுதியா இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஆயத்தப்படணும். ஆயத்தப்படுத்தி நம்ம கூட இருக்கிற எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். ஸோ இந்த அடையாளத்தை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுங்க, அவங்களே நீங்க என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. ஓகேவா? ஸோ ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிறாரு, அவரை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. உங்க கூட இருக்கிற எல்லாரையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன். பாய். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களை மறுபடியும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம குவிஸ் டைம்குள்ளே வந்திருக்கோம். இப்போ குவிஸ் டைம்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கடந்த முறை பிரின்சி அக்கா நமக்கு சொன்ன அடையாளம் எது? மறுபடியும் சொல்கிறேன். கடந்த முறை பிரின்சி அக்கா சொன்ன அடையாளம் எது? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் வந்து கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களுக்கு அனுப்பணும். உங்கள் பேர் எல்லாத்தையும் போட்டு அனுப்புங்க. நான் உங்களுடைய ஆன்சருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஓகே, யுத்தம் பற்றி குறிப்பிடும் வசனம் எங்கே உள்ளது? மறுபடியும் சொல்கிறேன். யுத்தம் பற்றி குறிப்பிடும் வசனம் எங்கே உள்ளது? தேர்ட் கொஸ்டின். இப்போது நாம் கேள்விப்படும் யுத்தம் எந்த இரு நாட்டிற்கு இடையே நடக்கிறது? மறுபடியும் சொல்கிறேன். இப்பொழுது நாம் கேள்விப்படும் யுத்தம் எந்த இரு நாட்டிற்கு இடையே நடக்கிறது? இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நடக்குதுல்ல அந்த யுத்தம். ஸோ நல்லா யோசிச்சு நீங்கள் பதில் அனுப்புங்க. ஸோ கீழே தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ்லாம் அனுப்புங்க. நீங்கள் 3 கொஸ்டினுக்குமே கரெக்டாக நீங்கள் ஆன்சர் அனுப்புங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் காத்துட்ருக்கு. ஸோ நம்ம இப்போ அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாமா? அது வரைக்கும் நான் உங்களை அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். பாய். ஹாய் குட்டீஸ், எப்படி இருந்துச்சு நம்ம ப்ரோக்ராம்? சூப்பராக இருந்ததுல பாருங்களேன். அழகாக தேவனை நம்ம ஆராதித்தோம், அப்புறம் பப்பட் ஷோ பார்த்தோம், ப்ரேயர் பண்ணோம், மெசேஜ் கேட்டோம், அப்புறம் என்ன பண்ணோம், பைபிள் குயிஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணோம். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், தேவனை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஸோ ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியமும் இந்த கடைசி நாட்களில் நடந்து கொண்டே வருகிறது. இன்னைக்கு நம்ம பிரின்சியக்கா என்ன சொல்லி கொடுத்தாங்க, யுத்தத்தை பற்றி சொல்லி கொடுத்தாங்கல்ல. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் அப்படின்னு அக்கா சொல்லி கொடுத்தாங்கல்ல. ஆமா, அது கரெக்ட். தெரியுமா, மத்திய 24வது அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா யுத்தங்களை பற்றி ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம உலகத்துல நிறைய யுத்தங்களை பத்தி கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்ல, குறிப்பா ரஷ்யா உக்ரைனோட யுத்தத்தை நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். அப்ப இந்த செய்திகள் எல்லாமே நமக்கு என்ன சொல்றது அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போறாரு, அவரை சந்திக்கிறதுக்கு நீங்கெல்லாம் ஆயத்தப்படுங்க அப்படின்னு இந்த நிகழ்வுகள் எல்லாமே நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ யுத்தங்களின் செய்திகளை நீங்க கேள்விப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு நம்ம உணர்வுள்ளவர்களாக ரெடியா இருக்கணும். சரிங்களா?
சரி, இப்ப நம்ம ப்ரேயர் பண்ணலாம். சரிங்களா? எல்லா குட்டி செல்ல பிள்ளைகளும் கண்களை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்க. ஏசப்பா நம்மளை ஆயத்தப்படுத்தும்படிக்கு நம்ம இப்ப ஜெபிக்க போறோம். கண்ணை மூடுங்க எல்லாரும். எல்லா குட்டி செல்ல பிள்ளைகளும் கண்ணை மூடணும். வெரி குட், வெரி குட். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாள்ல கூட சுவாமி அப்பா, இந்த ஆயத்தப்படு நிகழ்ச்சியின் மூலமாக தேவனை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செஞ்சீங்க ஏசப்பா. அது மட்டுமல்ல சுவாமி அப்பா, நாங்க ஆண்டவரே தேசங்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல அப்பா விண்ணப்பங்களை ஏறெடுக்கவும் எங்களுக்கு உதவி செய்தீங்க ஏசப்பா. அதற்காக நன்றி. பப்பட் ஷோக்காக நன்றி செலுத்துகிறோம். பைபிள் குயிஸ்க்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. இப்பொழுதும் கர்த்தாவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படும் பொழுது ஆண்டவரே நீங்க அதை சீக்கிரமா வரப்போகிறீர் என்பதை இந்த நிகழ்வுகள், இந்த இன்சிடென்ட் எல்லாம் எங்களுக்கு சொல்லுகிறது ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, நீங்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. குட்டி பிள்ளைகளா இருக்கிற நாங்க எல்லாரும் உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட ஆண்டவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே இப்பொழுது கர்த்தாவே இந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற அத்தனை குட்டி செல்ல பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தை பிள்ளைகளின் மீது வையுங்க ஏசப்பா. எல்லா ஆண்டவரே வேஸ்ட் ஆகுற டைம் எல்லாத்தையும் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் கர்த்தாவே அதை அறிந்து கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஏசப்பாவுடைய வருகைக்கு ஆயத்தப்படுவதற்கு செலவு செய்ய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. தகப்பனை குட்டி பிள்ளைகள் அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க, அத்தனை பேரையும் ஆசீர்வதிங்க. இந்த வேளையில நான் படிக்கணுமே, எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கு, நான் நல்லா படிக்கணுமே ஏசப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற எல்லா குட்டி செல்ல பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல ஞாபக சக்தியை கொடுங்க ஆண்டவரே ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. நல்ல மார்க் எடுக்க நீங்க கிருபை கொடுங்க ஏசப்பா. எனக்கு மெமரி பவரே இல்லைன்னு சொல்ற எல்லா பிள்ளைகளுக்கும் இப்பொழுது உம்முடைய கிருபையினாலே நல்ல மெமரி பவரை நீங்க கொடுங்க ஏசப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய படிக்க பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பாவுடைய பாதத்துல அதிக நேரம் காத்திருக்க ஏசப்பாவுடைய வேதத்தை வாசிக்க குட்டி பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு செல்ல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பலவீனமா இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் சுகமாக்குங்க ஏசப்பா. அப்படியே செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இப்ப இந்த நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காங்க. படிப்பை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது. ஏன்னா ஏசப்பா ஞானம் நிறைந்தவர். அவரோட செல்ல பிள்ளைகளா இருக்கிற நமக்கு ஞானம் இல்லாம இருக்குமா? நிச்சயமா ஏசப்பா நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க, நல்ல மெமரி பவர் கொடுப்பாங்க, சூப்பரா எழுதுறதுக்கு உதவி செய்வாங்க, நல்ல மார்க்ஸ் கொடுத்து ஏசப்பா நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம்? ஏசப்பாவுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும். அதுக்கு என்ன செய்யணும்? டெய்லி நல்லா பைபிள் ரீட் பண்ணணும், தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், தேவனிடத்துல ஜெபிக்கணும். சரிங்களா? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, வாட்ஸ்அப் பண்ண மறக்கவே கூடாது. நான் முன்னாடியே சொன்னேன், உங்களோட வீடியோஸ்க்காகவும் உங்களோட சாட்சிகளுக்காகவும் உங்களுடைய இந்த பைபிள் குயிஸ்க்கான பதில்களுக்காகவும் ஆன்டி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். திரையில பார்க்கிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை குறிச்சு வச்சுக்கோங்க. நீங்க சூப்பரா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவீங்கன்னு நாங்க நம்புறோம் குட்டி செல்ல பிள்ளைங்களா. அடுத்த வாரம் இதே நேரத்துல இதே நிகழ்ச்சியில நாங்க உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.